மதுரை மத்தி விஜய். உன் பேர் தானே போட்டுருக்குது. அதை கூட பார்த்து முடியா, அது கூட பார்த்து முடியா. உன் பேர் தானே போட்டுருக்குது, அதை கூட வேற பண்ணி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பாரிசாலன் இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. தேயம்னா என்ன சொல்றது, தமிழ் தேசியம் தான் தேயம்ன்றாங்க. ஸோ சங்ககால புலமைக்கு போகணும். ஏன்னா சங்க காலத்தோட டீம் தானே வைங்க, சங்க காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆட்கள் தானே, சாத்தான்களுடைய வம்சாவளிகள் தானே, அவங்களாம் அந்த வணிகத்துக்கு முட்டு கொடுத்த கும்பல் தானே. உலகத்தில் ஒருத்தன் கார்பரேட் ரோல் பண்ணுறான்னா அவன் கார்பரேட் காரை மட்டும் இறங்கி வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு கார்பரேட் வேலை பார்க்குறவன், அதாவது மிகப்பெரிய ஒரு பில்லியனராக இருக்கட்டும், ஒரு வணிகனாக இருக்கட்டும், அவன் இறங்கி எல்லா வேலையும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அரசியலிருந்து உள்வெட்டு வேலையிலேருந்து சாணக்கியத்தனத்துலேருந்து எல்லா வேலையும் அவன் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் நியமித்த ஆட்களால் அவங்க உருவாக்கின இந்த செஸ் காய்கள் இருக்குல்ல, இந்த செஸ் காய்களில் இருக்கக்கூடிய ராஜா ராணி எல்லாமே ஒரு பப்பட்ஸ் தான். ராஜா ராணி உட்பட, அதாவது பிரம்மாண்டமான ராஜா ராணிகள் சொல்கிறோம்ல, அது வரை உட்பட எல்லாமே பப்பட்ஸ் தான். அதை விளாட்றான் பாருங்க, ரெண்டு தரப்புல உட்காந்து நாக கூட்டங்கள்ல. ஸோ ரெண்டு டீம் அவள் அங்கிட்ட எங்கிட்ட உட்காந்து விளாட்றானுங்க. இந்த ரெண்டு கூட்டத்தும் கீழே இருக்க அந்த செஸ் காயின்ல இருக்கிறது தான் நீங்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக தேடி கண்டுபிடிச்ச வரலாறு, ரகசியம், அரசியல், இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, ஏஜென்ட், ராயல் பிளட் லைன்ஸ், இது எல்லாமே அந்த சதுரங்கத்துக்குள்ள தான் இருக்குது. நாம் சொல்லிட்டு இருக்குது அந்த சதுரங்கத்தை ஆடுறவங்கள்ட்ட. சதுரங்கத்தை ஆடுறான் பாருங்க, அந்த சதுரங்கத்தை காய் நகர்த்துறான் பாருங்க, அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த புரிதல் வந்தாதான் நம்ம என்ன சொல்றோன்றது புரியும், நம்ம ஏன் அவங்கெல்லாம் பேசுறோம் அப்படின்றது புரியும். தமிழர்களுக்காக ஒரு இயக்கம் உருவாகுது, தமிழருக்காக, தமிழர்களோட உரிமையை காப்பாற்றுறதுக்காக, தமிழர்கள் எல்லாம் சொல்றீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். தமிழர்களுக்காக ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு இந்த டெமோக்ரஸின்ற ஒரு கட்டமைப்புல கண்டிப்பா ஒரு இயக்கம், தமிழர்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்கி, இந்த ஸ்ட்ரெச்சர் மூலியமா இது வரைக்கும் அடைஞ்ச பயன்கள் என்ன? இதனால் வரைக்கும் மன்னர்கள் ஆட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பயன் அடைஞ்சிருக்கீங்க? மனிதர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் தேடி பாருங்க. மன்னர் ஆட்சி அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம், என்ன வாழ்ந்தீங்க? பக்கத்து நாட்டு மன்னர்கள் வருவான், சண்டை போடுவான், செத்தாங்க மக்கள். இப்போ என்ன நடக்குது? பக்கத்து ஊர் மக்கள் நாட்டுக்கு பிரச்சனைனா ட்ரேடிங்ஸ்ல ப்ராப்ளம், மக்கள் செத்தான். எல்லா காலமும் சாதாரண மக்கள் தான் இந்த கட்டமைப்புல செத்துக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி அதை அப்படி மழுப்பிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உடஞ்சு போன காலாவதியான ஒரு ஈவேரான்ற பிம்பத்தை வச்சு இவங்க ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்குறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு உட்காருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அரசியலமைப்பு கிடையாது, அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது, அவேர்னஸ் கிடையாது, இங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு கான்சியஸே கிடையாது. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒருத்தன் பின்னாடி கூட்டம் சேர்த்து அந்த கூட்டத்தில் ஆடு தான், ஒரு ஆடு முதல் பழக்கி விட்டா போதும். அந்த ஆடு இந்த ஒரு பிரிட்ஜை தாண்டி போகணும் அப்படின்னா அந்த ஆடு பயப்படும். ஒரு ஆடை பழக்கி விட்டா எல்லா ஆடும் அது பின்னாடி வரிசையாக போகும். அதுதான் மனிதர்களுடைய கோட்பாடும். இதைத்தான் யூதர்கள் தெளிவாக சொல்கிறானுங்க, நம்மை தவிர்த்து மற்ற எல்லாரும் கோயம்கள்னு. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும் நம்ம ஆடுகள் கிடையாது, கண்கட்டுத்தனமா ஒருத்தன் பின்னாடி போகிறது கிடையாது, நாம தான் அந்த ஆட்டையே மேய்க்கிறோம், மேய்ப்பர்கள் அப்படின்றது அவனுக்கு புரியுது. ஏன்னா அவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது அவங்க தானே பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது டிசிஷன் மேக்கிங், உன்னை போக வைக்கிற இடத்துலலாம் நீ தானே மேய்ச்சி போயிட்டு இருக்க. இந்த பட்டியல் ஏறு, அந்த பட்டியல் ஏறு, அவன் எதிர், இவன் ஆதரி, இந்த எல்லா வேலையும் அவன் தானே பண்றான், ப்ரொபகண்டா பண்றான்ல. அமெரிக்கால எலெக்ஷன்லயே இந்த மார்க் ஜக்கர்பர்க் இருக்கான்ல, அவனோட கை வேலை இருக்கு, இனிமே நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லி அவனே வந்து பேசுற அளவுக்கு நடந்திருக்கு. அப்படின்னா மக்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லை, நம்ம ஊர்ல படிப்பறிவு கூட கம்மி. அமெரிக்கால அந்த டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்கல்ல, பைடன் அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த எலெக்ஷன்ல இவங்களுடைய கார்பரேட்டோட முதலீடு இருக்கு. ஐ மீன் எப்படி சொல்லணும், அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தானா சேர்ந்த கூட்டம், அது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, என்ன படம், என்ஜிகே படத்துல ஒரு குரூப் வரும், ஒரு பெண் வந்து லீட் பண்ணி ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி வருவா, எலெக்ஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்கான கேம்பெயின்ஸ்லாம் நடத்துவானுங்க. நீ இதை பேசு, நீ இதை பேசாத, நீ இந்த மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரி நடந்துக்காத, இந்த ட்ரெஸ் பண்ணு, இந்த ட்ரெஸ் பண்ணாத, இவங்ககிட்ட இப்படி பேசு, இவங்ககிட்ட பேசாத, இவங்களை திட்டு, இவங்களை திட்டாத, இப்படிலாம் ஒரு கார்பரேட் வந்து அஜெண்டா பேஸ்ட் சொல்லிக் கொடுக்கும். அதை ஒரு எலெக்ஷன்ல இருக்கவங்க பேசிட்டு போயிடுவாங்க, அது மூலியமா ஜெயிச்சிருவானுங்க. ஏன்னா கார்பரேட் வந்து மனிதர்களுடைய அனலைஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் அவன்கிட்ட இருக்கு, உன்னோட தகவல் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அப்போ நீ என்ன மாதிரி இம்மி அளவு சிந்திக்கிறன்ற அளவுக்கு கூட அவனுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி கூட்டங்களுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணா, இந்த மாதிரி ஆட்களை இறக்கி விட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா உனக்கு ஓட்டு கிடைக்கும். இந்த பொய்யான அந்த டெமோக்ரஸி கட்டமைப்பு மேட்ரிக்ஸ் உடையாம பார்த்துக்கிறதுக்கான வேலைகள் எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆளு தான், ஒரு சிறிய கருவி தான் பாரிசாலன், டிசிபி, சீமா. புரியுதா உங்களுக்கு? மெயின் கட்டமைப்பு எங்க அப்படின்னா சவுத் இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இறுக்கி கட்டுவானுங்க. ஏன்னா இங்க இருந்து தான் அடிக்கக்கூடிய மரபணு இருக்கு. நீங்க கேட்கலாம், தமிழ் பெருமை பேசலாம், தமிழர்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் பேசலாம். அப்ப நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு இயக்கத்தை கொண்டு வரலாம்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்றது இங்க அடிப்படையே தவறாக, அதாவது பேஸ்மெண்ட்டே தப்பான ஒரு இடத்துல போட்டு தான் பில்லர் எழுப்பி மிகப்பெரிய ஸ்ட்ரெச்சரே உருவாக்கியிருக்கானுங்க.
நான் சொல்றது இந்த ஸ்ட்ரிச்சரை உடைக்கிறத பத்தி இல்ல, பேஸ்மெண்ட்டே தூக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை என்னன்றத சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இந்த பேஸ்மெண்ட் ஏன் போடப்பட்டுச்சு, இந்த ஸ்ட்ரெச்சர் எப்படி உருவாயிருக்கு, இவங்கெல்லாம் என்ன மாதிரி அணுகுமுறை பண்ணியிருக்காங்கன்றத தெளிவாக தெரிஞ்சாதான் நான் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் 1000 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். முதல் வீடியோலேருந்து பாருங்கள். கதிர் 2.0 ஒரு சேனல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பெரியாரை வச்சு ஈவேராவும் மோடிஜி வச்சு தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே என்ன நடக்குதுன்றது. அதுக்கப்புறம் நான் புரிய வைக்க தேவையில்ல, வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சோம். உங்களுக்காக மெனக்கெட்டு வேலை பார்த்துட்டு இருக்குது நான். உங்களுடைய வேலைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நான் உங்கள் வேலையை எளிமைப்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். அதை பார்க்குற விஷன் மட்டும்தான் உங்களுக்கு வேணுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாரிசாலன் இயக்கமும் எண்டிங்கில் முதலமைச்சர் ஐயா இருக்கார்ல, அவர் பேசின ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தையை மாற்றி கட்டி ஒட்டி வேறு மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இதை வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு இயக்கம் பொருளாதாரத்தை ஈட்டும் என்றால் அது நமது இயக்கமாகத்தான் இருக்க போகிறது. இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான சமரசங்களும் செய்யாம அவங்களும் பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த இயக்கம் உதவும். அது மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்துடைய தொடர் செயல்பாடுகளுக்கு பொருளாதார வசதிகளை இந்த இயக்கம் அவர்களுக்கு செய்து கொடுக்கும். இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அரசியல் மயப்படுத்துறத இயக்கம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்சியல், அதாவது முதல்ல பொருளாதாரம் தான் முக்கியம். பொருளாதாரத்துக்காக நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறது, வணிகம் பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடக்குது. தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு இயக்கம் பொருளாதாரத்தை ஈட்டும் என்றால் அது நமது இயக்கமாகத்தான் இருக்க போகிறது. இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான சமரசங்களும் செய்யாம அவங்களும் பொருளாதார ரீதியாக தங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த இயக்கம் உதவும். அது மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்துடைய தொடர் செயல்பாடுகளுக்கு பொருளாதார வசதிகளை இந்த இயக்கம் அவர்களுக்கு செய்து கொடுக்கும். நான் சொன்னது வீடியோவில் வேற என்னென்னமோ பேசினான், ஃபுல் வீடியோவில் என்னென்னமோ பேசினான். ஆனால் கரெக்டான இடத்துல கருக்கு அரைக்கிறக்கான அவசியத்தை அதான் சொல்கிறேன். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சூப்பராக பண்ணுறான். நான் சொல்கிறேன், இதில் சீமான் தோத்து போயிட்டாப்ல, அதை பற்றி நான் பேசுகிறேன். சீமான் எப்படி தோத்தாருன்றதை பேசுகிறேன். ஆனால் பாரிசாலன் சொல்வித்தில் தேர்ச்சி பெற்றவன், கரெக்டாக நுணுக்கம் தெரிஞ்சு போகிறான். சாதாரண டம்மி பீஸு டோமர் மட்டும் கையில் வருதுன்னு கட்டி இதெல்லாம் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் ஒரு அஜெண்டா பேஸ்டாக தெளிவாக தான் இறங்கி வேலை பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ அவன் பேசுகிறீங்க, சிமிலராக ஒரே ஏஜ் தான். சிமிலர் மேட்ரு என்ன அப்படின்னா கான்செப்டை கவனிங்க. 8 திக்கும் அவன் போட்டிருக்க அந்த டைட்டில் மேலே என்ன போட்டிருக்காங்க, 8 திக்கும் தமிழர்களுடைய விஷயம் பரவணும்னு சொல்கிறாங்க. 8 திக்கும் பரவுனது இப்போ வரைக்கும் யாருன்னா தமிழர்கள் கிடையாது, வணிகர்கள். 8 திக்கும் என்ன, 84 திக்கும் வணிகம் தான் இருக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறானுங்க. இன்னொரு மேட்ரு, 8 திக்கும் போனவங்க எப்படிலாம் வணிகத்தான் பண்ணானுங்க. சரி, இதை மட்டுமே பேசுகிறோமா அப்படின்னா, நான் நேற்று வணிகத்தை பற்றி பேசின ஒரு 2 நாள் முன்னாடி போட்டேன், மார்வாடியும் ஜெயின்ஸை பற்றியும் பேசினேன்ல. அந்த வீடியோவை இந்த வீடியோ பார்த்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி எனக்கு ஏன் ஆரம்பிச்சிருக்கான்னு, இவன் பின்னாடி யார் இருக்கான்றது கடைசி முடிக்க போகும்போது நாம் பொருளாதாரத்தில் வேலை வரணும், நம்ம இயக்கத்தில் சேர்றவங்களுக்கு அவங்களுக்கும் பணம் நாங்கள் கொடுப்போம். அதாவது வேலை, ஒரு வேலைக்கு போனால் ஒரு ஊதியம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த இயக்கத்தில் சேர்ந்தாலும் உங்களுக்கு காசு. இப்போ எப்படின்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் ரொம்ப டவுனாக இருக்குது. எல்லாம் வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வரவிடாமல் இருக்காங்க. நிறைய பேர் இந்த அரசியல் அமைப்புக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா குடும்பம், சூழ்நிலை, வாழ்க்கை, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் போய் நான் அரசியல்லாம் சுத்த முடியாது, எனக்கு சோறு வேணும் தம்பி, முதல் சோறு வேணும், வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும், என்னெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு யோசிக்கும் போது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னா தெளிவாக பிளான் பண்ணியிருக்கானுங்க. இவங்க இந்த இயக்கத்து மூலயமா வணிகமும் பண்ண ஆரம்பிக்க போகிறானுங்க. இது என் பிளானு, ஆக்சுவலான ஃபியூச்சரில் எனக்கு இருந்த பிளானு. அதை இப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சந்தோஷம் தான். பட் இவங்க பண்ணுற கான்செப்ட் சந்தோஷம் தான். ஆனால் இது யார் செயல்படுத்துகிறா, என்ன அஜெண்டா பேஸில் செய்கிறானுங்கன்றது சிக்கல். ஏன்னா கண்டிப்பாக பாரிசாலன் தெளிவாக இறங்கியிருக்கான். நீங்கள் அவனோட டம்மி பீஸ்ன்னு நினைக்காதீங்க, தெளிவாக இறக்கியிருக்காங்க. வணிகம் மெயின் மேட்ரு, அதை கையில் எடுக்கிறான். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, விநாயகரே ஒரு வணிக கடவுள். அதே மாதிரி லாஃபிங் புத்தாவும் இன்னொன்று இருக்குல்ல, குபேரன், இது எல்லாமே வணிகத்து சம்மந்தப்பட்ட விஷயம். அண்டர்லைன் இந்த வேர்டு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைக்கிறீங்க, புதன்கிழமை. பேசிக்கலி அது ஒரு விடுமுறை தினம் அப்படிங்கிறது வரத்துக்கு ஈஸியா இருக்கனால, அதனால நல்ல தொடக்கத்துக்கான ஒரு நாள். ஆசிவகம், பிள்ளையர், வணிகம். ஸோ இந்த இன்னைக்கு ஆரம்பிக்கிறான், 8 திக்கும் பரவணும்னு சொல்றாங்க. வணிகர் தான் பரவிட்டாங்க. இவன் வேல்பாரின்னு ஒரு கனெக்ட் இருக்கு. வேல்பாரி உள்ள நோண்டி பார்க்கும்போது நிறைய மேட்ரு சிக்கிச்சு நமக்கு. அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், அது இப்போதைக்கு வேணாம். இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். நாங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியலும் க்ரோ ஆகணும், ஃபினான்ஷியலில் கம்மியாக இருக்கவங்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவோம். எப்படி முன்னேற்றுவீங்க? உங்கள்கிட்ட அப்படி என்ன ஃபண்ட் இருக்குது, எப்படி முன்னேற்றுவீங்க?
இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாடி சம்பளம் கிடைக்கிறா, சரி நம்ம இயக்கத்துக்காக உணர்வுபூர்வமாக வரோம், உணர்வுபூர்வமாக வந்தால் காசும் கிடைக்கும் போது எவனாச்சும் கரும்பு திங்க கூடி கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி வரத்தான் செய்வாங்க. அப்போது ஆட்களை சேர்க்கறது எளிமையாக இருக்கும், இவன் க்ரௌடு சேர்க்கறது எளிமையாக இருக்கும். ஆனால் முட்டாப்பையில் கிடையாது, ஓரளவுக்கு உணர்வு பூர்வமான ஆட்கள். இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரிசாலன் வந்து சொல்கிறான், இது வந்து நல்ல நாள் அப்போ நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன நல்ல நாள்? விநாயகர் சதுர்த்தி என்ன நல்ல நாள்? தமிழர்களுக்கு முதல் விவசாயத்தை கொண்டு வந்தது யாரு? காட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இனத்தை நிம்மதியாக இயற்கை, அதாவது அவதார் படம் பார்த்தீங்கல்ல, அங்கே பேண்டோரான்னு ஒரு உலகம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். புரியுது அவங்களுக்கு? செம்ம செழிப்பாக அழகாக சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தோம். தேவைக்கு தான் குழந்தை பெற்றுப்போம், வேணும்ன்றே பெற்றுக்கணுமேலாம் பெற்றுக்கல, அதெல்லாம் உடல் பண்ணணும்னு பெற்றுக்கல. அது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நம்ம இயற்கையில் சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலும் எக்கச்சக்கமாக பெருகலை, மைக்ரேஷன் ஆகலை. இதெல்லாம் பண்ணது யாருன்னா நாகர்கள். இதெல்லாம் பூர்வ புராணங்கள், அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ நடந்த உண்மை தான், அது புராணங்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போது அந்த பேண்டோராவில் வந்து மேனத்துலேருந்து வருவாங்க மனிதர்கள். அதோட டைலாக் இருக்கும், இவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஈக்கள் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். அவதார படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். அந்த படத்தில் பேண்டோராவில் சூப்பராக வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மைனிங்ஸ் எடுக்கிறது. இப்போ ரீசெண்டாக மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டு வச்சுட்டானுங்க, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தை தூக்கிட்டு வரணுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெர்லைட்டுக்கு போராடினீங்க, ஆனால் ஸ்டெர்லைட்டு ஆலை இயங்க ஆரம்பிச்சிருச்சா? இன்னொரு சில விஷயங்கள் ஆரம்பிச்சாங்க, நிறைய கார்பரேட்ஸ்க்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க, எல்லாமே பண்ணீங்க. அந்த கார்பரேட்ஸ்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒரு பேரில் எழுத்துக்களை மாற்றிட்டு வேற ஒரு பேரில் உள்ள வந்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கு அது புரியவே புரியாது. ஏன்னா முதல்ல நீங்கள் எதிர்த்தது ஒரு இயக்கத்தை வச்சு எதிர்ப்பீங்க, இன்னொரு கார்பரேட்டரும் அதையும் எதிர்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா மக்கள் மத்தியில் ஆகும்? நீங்கள் என்ன வந்தால் எல்லாத்தையுமே எதிர்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ நம்ம எப்படி வாழ்றதுன்ற மாதிரி போயிடும். அதுக்கு தான் வேலை பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ இவங்க வணிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு காசு கிடைக்க ஆரம்பிக்கும், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிக்கலே ஆரம்பிக்கும். உங்களுக்கு சொல்ல போனால் இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான். இது அவங்க பண்ணுற கான்செப்ட் கரெக்டு, ஆனால் யார் தலைமையில் பண்ணுறானுங்கன்றதான் சிக்கல். இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவேர்னஸ் ஆகி நம்ம இந்த கட்டுப்பாட்டில் இருந்து, அதாவது உண்மையான உலகத்தில் உண்மையான ஃப்ரீடமோட வாழணும். அந்த ஃப்ரீடம் இங்கே கொடுக்க மாட்டானுங்க. போலியான ஒரு உலகத்தை நம்ம வாழ வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு போலியான உலகத்தில் போலியான ஆட்களை நம்ம வச்சுட்டு இருக்காங்க. உணர்ச்சி பொங்க பயங்கரமாக பேசுவானுங்க, ஆனால் இவனுங்களாம் ஒரு அஜெண்டா பேஸ்டில் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், மனித இனம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம்ன்றது மறந்து போய் அரசியலமைப்பு, இயக்கம், வாழ்க்கை, வாழ்வாதாரம், தின்னோம், பேண்டோம், குழந்தைய பத்தோம், வாழ்ந்தோம், அதை ஸ்கூலுக்கு சேர்த்தோம், திருப்பி அதே சுழற்சியில் நீ ஒரு லூப்பில் சுற்றுறது இல்லாமல் எல்லாருமே லூப்பில் சுற்ற வச்சுட்டு இருக்க. ப்ரோ அப்போ இந்த லூப்பெல்லாம் முடிக்கிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? நீ தான் சொல்லு ப்ரோன்னா, அதை தானே எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். முதலில் புரிதல் வரணும், அதுதான் பேசிக்கே. என்ன நடக்குது, ஏது நடக்குது, இங்கெல்லாம் என்ன நடக்குது, நம்ம மனிதர்களுக்கும் இந்த நாகரிகம் சொல்றாங்களா, அது என்னடா மேட்டர் அப்படின்னு புராணங்கள், இதிகாசங்கள் இருக்கலாம் படிங்க. தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு மனிதர்களுக்கும் இல்லை வேறுபாடை தேடி பாருங்க. நிறைய இருக்கார்ல அம்பேத்கர், இந்த நிலப்பரப்பு முழுக்க நாகர்கள் தான் வாழ்ந்தாங்க. சரி, அவருக்கு தான் தெரியுமே தமிழர்கள் ஒருத்தன் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க, தமிழர்னு சொல்லிட்டு போகணும். ஏன் நாகர்கள்? அப்ப தமிழருக்கும் நாகருக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்குல்ல, வேற ஒரு ஆள் இருக்குல்ல, அதுதான் ஏன் உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது? தமிழன்ற பேர் எப்போ சங்க காலத்துல இருந்தே இருக்கு. ஆனா இவர் சொல்றாருல்ல, அம்பேத்கர் சொல்றதும் அதுக்கு ஈக்குவலா தான் சொல்றாரு. அப்போ இந்த புராணங்கள், இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம் எல்லாத்துலயும் நாகரிகமும் ஊடால வருதே. அப்போ நாகரிகம், தமிழரினம் வேறு தான் இருந்திருக்கு. தமிழர்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, நாகர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்ப இந்த நாகர்கள் யாரு? அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்க மாட்டீங்க நீங்க. இல்ல அதெல்லாம் பொய், ரெப்டிலியன் கதை. அது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இப்படி ஒரு ஊடுருவி வேலை பார்த்து வச்சிருக்கானுங்க. அதுக்கு தான் பல கோமாளிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேசுற விஷயத்த உடைக்கிறதுக்கு, சிதைக்கிறதுக்கு, பொய் ப்ராடுன்னு ஆக்குறதுக்காக ஏகப்பட்ட பேரை இறக்கி விடுவாங்க. எனக்கு ஐடியா சொல்லி கொடுத்தது உடனே தான், உனக்கு விஷயம் தெரியும், நீ பாட்டு போயிட்டே இரு, அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், நீ நீ படியேறி மேலே போக ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அவன் அங்கிருந்து கத்திக்கிட்டே அங்கேயே தான் உட்காந்துருப்பான், நீ மூவ் பண்ணி போயிடுவ. நம்ம கடந்து போயிடுவோம், அவன் அங்கிருந்தே கத்திட்டு இருப்பான், அடுத்து எவனாச்சும் ஒருத்தன் பின்னாடி வந்துட்டு இருப்பான்ல, அவனை பார்த்து கத்திட்டு இருப்பான். கத்துறவன் கத்திட்டு தான் இருப்பான். போகிற வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம போகும்போது எந்தெந்த இடத்துலலாம் மக்களுக்கு சிக்கல்கள் இருக்கோ அவனெல்லாம் ரிவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஏன் பாதை என்னைக்குமே நிற்காது, நான் போய்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் 2029 அப்புறம் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிற விஷயம்லாம் நடக்குது, ஐடபிள்யூ பேசின விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தான் வரணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் இது இங்கே இருந்து தான் மரபணு அடிக்க போகுது. அதுக்காக தான் இங்கே வேலை வந்துட்டு இருக்கோம். இவங்க சொல்கிற மாதிரி இயக்கமோ சங்கமோ கட்சியோ அரசியலமைப்போ ஒன்றுமே ஒரு ஹேரை கூட பிடுங்க முடியாது. 2031 இவங்கெல்லாம் இருக்கவே முடியாது. இவன் இப்போ அரசியல் அமைப்பு கட்சியில் ஆரம்பிக்கலாம், இவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க.
இப்போதைக்கு நீங்க உண்மை பக்கம் போயிடக்கூடாதுன்றக்காக தான் ஒவ்வொரு பக்கமும் ஆளை இறக்கி விட்டு இந்த வேலை பார்க்க வைக்கிறானுங்க. அடிச்சு சொல்றேன், 2031 அப்புறம் நீங்க வாழ்வாதாரத்துக்கு தேடி தான் ஓடுவீங்க தவிர எந்த சங்கத்தையும் எந்த ஒரு இயக்கத்தையும் எந்த ஒரு நம்பிக்கையும் தேடி ஓட மாட்டீங்க. உண்மையை தேடி ஓடுவீங்க. நாங்க வாழ விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஓடுவீங்க. அந்த வாழ்றதுக்கான வழியைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையை புரிஞ்சுக்க, இந்த கோமாளியில நம்பாதான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த புரிதல் உங்களுக்கு வர வரைக்கும் எதுவுமே மாறப்போறது இல்லை. வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பார்த்திருப்பீங்க. அவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான். பாத்தீங்களா? அவங்கள தான் நம்ம அரசியல்படுத்தணும். டிவிக்கா இவரோட சீனியர் யாரு? பாரிசாலனும் அடிக்கிறான், டிசிபியும் அடிக்கிறான், சீமானும் அடிக்கிறாப்புல. ஸோ இவங்க 2 பேர் எல்லாருமே அடிக்கிறாங்கல்ல. டிவிக்கா அப்படின்னு அவ்வளோ பெரிய கட்சியா? அவங்க ஆட்சிக்கே வர போகிறது இல்லை. அவங்க தான் டம்மி பீஸ் ஆச்சு. வெறும் ஜாம்பிஸ் கூட்டம் தானே. அவங்க எல்லாம் சும்மா ஓட்டா மாற மாட்டாங்க. கூட்டம் சேர்த்தோம்னா ஓட்டு ஆக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. சன்னி லியோன் வந்தாலும் தான் கூட்டம் வருது. அதை கூட விட்டுருங்க. டிடிஎஃப் வாசன் பாரிசாலன் போடுறோம் ஃபயர் விட்டுக்கிட்டு. பார்த்தீங்களா, நாங்கள் 100 பேர் 3 பேர் தான் கூட்டம் போடுவோம், 10 ரூமில் உட்காந்து வேலை பார்ப்போம். பார்த்தீங்களா 500 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, 500 பேர் தான் நீ கூட்டியிருக்க. டிடிஎஃப் வாசன் ஒருத்தன் பைக்கு தான் ஓட்டுவான். சின்ன பையன், ஒன்று என்னை விட சின்ன பையன். ஸோ 22 இருக்குன்னு நினைக்கிறேன். 22ல் 22 வயசு இருக்க பையன் 600-700 பசங்களை ஒரே இடத்துல கூட்டினான். சும்மா அந்த பக்கம் போறான்னு சொன்னதுக்கு. வெறும் பைக் ஓட்டுற யூடியூபர். கருத்து இல்லை, ஒரு மயிர் இல்லை, வெறும் வண்டி குரு திருப்பேன். குட்டி டிடிஎஃப் ஒருத்தன் வந்தேன். இவன் டிடிஎஃப்னா குட்டி டிடிஎஃப்னு சொல்லிட்டு எக்ஸல்ல ஒருத்தன் போய் அவனுக்கும் கூட்டம் வருது. அப்போ கூட்டம் சேர்த்தவன்லாம் தலைவன் கிடையாது, கூட்டம் சேர்க்கிறவன்லாம் புத்திசாலியும் கிடையாது, கூட்டம் சேர்க்கிறவன் தான் அவனுக்கு பாதுகாப்புன்னு கிடையாது. கூட்டம் முக்கியம் இல்லை, அதான் முக்கியம். அது இருக்கா? என்ன நீ சொல்ற? அரசியலமைப்பு பண்ற, அரசியல் சொல்லி கொடுக்குற. இந்த ஜாம்பி கூட்டத்துக்கு நம்ம அரசியல் புரிதல் கொண்டு வரணுமா? டிவிக்காக்கு ஆமா, டிவிக்காக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை, எல்லாம் ஜாம்பி கூட்டம், கை காட்டினா பாயிர கூட்டம் தான். அந்த கூட்டத்துக்கு அரசியலமைப்பு கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடனே இறக்கிருக்காங்க. ஓரளவுக்கு அங்கிட்டு போற ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கணும் இழுக்கிறது தானே எல்லா இயக்கங்களும். உண்மையை தேடிடவே கூடாது. நீங்க உண்மை வெளியே வரப்போ அந்த உண்மையை நசுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். அப்படி நசுக்க முடியலன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அதுக்கு நிகரான ஆட்களை 10-15 பேரை உருவாக்குறது. அப்போ உண்மையான ஒரு பாதை இருக்குங்க. உங்களோட திரும்பியும் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஒரு பாதை இருக்கு. இந்த பாதையில போனீங்கன்னா உங்களுக்கு வேணா டெஸ்டினி, உங்களோட முடிவு நிற்கும். அதாவது உங்களுடைய எதிர்காலத்தோட முடிவு நிற்கும். அங்கதான் போகணும். இந்த பாதை போயிட்டு இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஒரு பாதைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அவனுடைய வேலை நடக்காது, அவனுடைய கட்டமைப்புலாம் உடஞ்சிருன்றக்காக இதே மாதிரி ரொம்ப சூப்பரா அழகா உணர்ச்சி பொங்க பல பாதைகளை உருவாக்கியிருப்பான். இது இந்த சொல்ல பசுமை சாலை, அமிர்த சாலை, பால் வருதா மோர் வருதான்ற சாலை, சண்டை சாலை, தமிழன் சாலை அப்படின்னு பல சாலைகள் உருவாக்கியிருப்பானுங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரு சாலை வெறுமனே இருக்கும், ரொம்ப ராவா இருக்கும். அப்போ இவ்வளவு ஃபேண்டஸியா இருக்க இடத்துக்கு நீ போவியா, இல்ல ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு இங்க என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் நீ போவ. இதைத்தான் பண்றாங்க, சிம்பிளா பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸை கொண்டு வந்து நம்மளே, இப்போ நானும் உத்தமெல்லாம் கிடையாது, ஐட்டம் டான்ஸ் நம்மள பார்த்ததே கிடையாது, பொண்ணுங்க ரசிச்சதே கிடையாதுலாம் கிடையாது. ஆனால் ஒரு படம் ஓடணும், நான் சூப்பர் ஸ்டார், நான் பெரிய ஸ்டார்னு சொல்றவங்க படத்துலயே ஐட்டம் சாங் இருந்தாதான் படம் ஓடுன்னு நம்பிக்கையில இருக்காங்க. அது ஒரு அஜெண்டாவே வச்சுக்கிறாங்க. அந்த ஐட்டம் சாங் காட்டி பெண்களை ஒரு போக பொருளை தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே ஒரு தப்பான ஒரு அஜெண்டால இருந்து தப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு தப்போட வாழ பழகிட்டோன்றது உங்களுக்கு புரியலையா? கிறிஸ்டியனை பத்தி பேசிதான், கிறிஸ்துவ பத்தி பேசுங்கன்றாங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பேஸ் லைனே அங்கதான். புரியுதா உங்களுக்கு? பேஸ் லைனே அங்கதான். அது உங்களுக்கு புரியுற காலம் வரும். இப்ப அதை பத்தி பேசி என்ன போகுது? சரி, அப்ப பேசுறதுன்னு சொல்றீங்களா, பேசிடுவோம், கவலையே இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, பாரிசாலன் வீடியோட சக்சஸ்ல வருது, அது கீழே சீமானோட வீடியோ வருது. 2 பேரும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி அவன் மீட்டிங்ல இயக்கத்துக்கான மீட்டிங் பேசுறான், கட்சிக்கான ஒரு மீட்டிங் பேசுறான். எங்கன்னா கிறிஸ்துவ அமைப்புகள் இருப்பாங்களா, சங்கம், அவங்க இடத்துல பேசுறாரு. கிறிஸ்துவத்தை பத்தி நீங்க எப்படி பேசிட்டீங்கன்னு சொல்றாங்க. இந்த பைபிள், குரான், கீதை, இத 3மே வரதுக்கு முன்னாடி மனிதர்கள் இருந்தாங்களா இல்லையா? அதான் என் கேள்வி. 3மே வரதுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதிகாசங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு முன்னாடி வரலாறு நமக்கு தெரியவே போறதில்லை, ஆனா இருந்திருக்கும். இதை நாம தான் உருவாக்கியிருக்கோம். கீதை, குரான், பகவத்கீதை, இது எல்லாமே, அதாவது பைபிள், இது எல்லாமே உருவாக்குனது மனிதர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? மனிதர்கள் தான். ஸோ இந்த சிறந்த கருத்துக்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு டிக்ஷனரி மாதிரி உருவாக்கியிருக்கோம். ஒரு கோட்பாடு மாதிரி. இதை படிச்சோம்னா நல்லா இருக்கலாம். இப்போ ஸ்கூல் போனோம்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்கல்ல, இப்படிதான் டை போட்டிருக்கணும், இப்படிதான் இன் பண்ணிருக்கணும், இப்படிதான் ஷூ போடணும், இப்படிதான் தலை சீவி இருக்கணும், பாசிலாம் போடக்கூடாது, கழுத்துல செயின்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல. கிளாஸ் ரூமுக்கு இதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, மனிதர்கள் வாழ்றதுக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் இந்த விஷயங்கள்லாம். இது எல்லாருக்குமே தெரியுதுல்ல அடிப்படையாவே. அப்புறம் அதை கண்மூடித்தனமா நம்புறீங்க.
ஆனா அதுல ஒரு ப்ளூ போல் இருக்கு. உண்மையிலே பிரபஞ்சத்துக்கு ஒரு கோட்பாடு வேணும். மனிதர்களுக்கு ஏன் கட்டுப்பாடு வேணும்? மனிதர்களுக்கு ஆகச்சிறந்த மூளை இருக்கு. பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துறது கடவுளாக முடிகிற ஒரு சூட்சமுமே மனிதர்கள்ட்ட தான் இருக்கு. அவனுக்கு எதற்கு கோட்பாடு, சட்டத்திட்டங்கள், ஒரு ஒரு அமைப்பை எதுக்கு இருக்கணும்? அப்போ நீங்க நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தன் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்குன ஒரு அமைப்புகள் தான் இதெல்லாம். நாம இயற்கையாவே எல்லா புரிதலோட தான் இருப்போம். ஒரு ஆட்டுக்கும் ஒரு சிங்கத்துக்கும் ஒரு புலிக்கும் தெரியும். சிங்கத்துக்கு தெரியும் நான் புல்லு சாப்பிட மாட்டேன், எனக்கு நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு சிங்கத்துக்கு தெரியும். ஆட்டுக்கு தெரியும் நம்ம வந்து புல்லை தான் சாப்பிடணும், நம்ம வந்து பக்கத்துல சேவலை இல்லையா கெடாவை முட்டி சாப்பிடக்கூடாது. பூனைக்கு தெரியும் நம்ம போயிட்டு உட்காந்துட்டு புளியோதரை தின்னுட்டு இருக்கக்கூடாது, நம்ம திங்கிறது வந்து எலியோ இல்லை நான்வெஜ்ஜோ சாப்பிடணுன்றது எல்லா உயிரினங்களுக்கும் அது அதுக்கு தெரியுது. தேனீக்களுக்கு தெரியுது நம்ம விஷப்பூல இருக்க தேன் எடுக்கக்கூடாது, அதாவது விஷத்தை எடுக்கக்கூடாது, தேனை தான் எடுக்கணும், அதுவும் ஆர்கானிக்கான தேனை தான் எடுக்கணும் அப்படின்றது தேனீக்கு தெரியுது. அந்தந்த உயிரினங்களுக்கும் தன்னோட வேலை என்ன, நம்ம யாருன்றது தெரிஞ்சிருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் ஏன் தெரியல? உனக்கு இதுவே முரண்பாடா தெரியலையா? மனிதர்கள் 6 அறிவு உள்ளவங்கன்றாங்க. அதாவது இத்தனைக்கும் இந்த விலங்குகள்லாம் 5 அறிவு. மனிதருக்கு சிந்தனைன்ற ஒரு 6வது அறிவு இருக்கு. இதைத்தான் சொல்றேன். HR1னா இந்த மரபணு மண்டல் டக்குனு வர மாட்டேங்குது. R1 ஒரு DNA இருக்கு. சிம்பான்சிக்கும் மனிதர்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். அந்த ஒரு மரபணுனாலதான் நம்ம எவ்வளவு ஆதாமேவால் அந்த ஆப்பிள் கதை, அந்த ஆப்பிளே DNA தான். அந்த DNA செய்யற வேலை தான் இது. மனிதர்கள் அதாவது ஆடு, மாடு, குரங்கு இந்த மாதிரிலாம் இருக்கிற விலங்குகள் இது போலதான் நமக்கான அறிவு நம்மகிட்ட இருந்துச்சு. பிரபஞ்ச அறிவு, பூமியோட அறிவு, இயற்கையோட அறிவு எல்லாமே இருந்துச்சு. நமக்கு எதுவும் தர தேவையில்லை. அப்படி இருந்த நாமளை கடவுள் சொன்னா அவன் கூட சேராதுன்னு சொன்ன ஆட்கள் யாருன்னா சேர்ப்போம், நாகர்கள். எங்க இருந்து இருக்கு? பைபிள், குரான்ல இருந்து இருக்கு. ஸோ சேர்ப்போம், சாத்தான்கிட்ட நம்ம பழகணும். சாத்தான் சொல்ற பேச்ச மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. மரபணு மாற்றப்பட்ட கலப்பினங்கள்லாம் பல ஃபேண்டசி கதை இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா உண்மையான விஷயத்தை கவனிங்க. அங்க இருந்து கலப்பை உருவாக்கி மனிதர்களை ராயல் பிரிட்டன் உருவாக்கி அரச பரம்பரை கூட்டம். ஏன் கட்டமைப்பு வருது? ஏன்னா சிந்திக்க ஆரம்பிச்சவன் தவறான வழியில போக ஆரம்பிச்சான். இது ஏன் நான் பண்ணணும், அது ஏன் பண்ணணும்ன்ற பல சிக்கல்கள் வருது. ஆனா எல்லா அறிவும் இருந்த ஒரு மனிதனை இதெல்லாம் எதுக்குன்னு கேள்வி வைக்க வச்ச மரபணு தான் கலப்பின மரபணு. அப்ப நம்மளாம் கலப்பினமா? ஆமா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் மரபணு கலந்துதான் கிடக்கு. நம்மளாம் பியூரான தமிழ் மனிதர்களே கிடையாது. அதாவது ஆதியில் இருந்த மனிதர்களுடைய பியூர் DNA நம்ம கிடையாது. ஆனால் அந்த டிஎன்ஏவும் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அதை தட்டி எழுப்புறது தான் இருள் பயிற்சி, டார்க் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம பைபிள் குரானை பத்தி பேசிட்டு வந்துட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க இந்த இடத்துல அப்படி சொல்றீங்க, எப்படி அதாவது பைபிளை பத்தி தப்பா பேசுறீங்க, இதுல ஒண்ணு பைபிளை முதல் ஒழுங்கா படிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. இவரையே சைமன் சொல்றாங்க, இவரையே கிறிஸ்துவன்னு சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த காலகட்டத்துல மக்களுக்கு புரட்சின்ற வந்து ஆட்கள்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். பிரபாகரன் இருக்கார்ல, அவருடைய பையனுக்கு பேர் பார்த்தோம்னா கிறிஸ்டின் பேர் மாதிரி இருக்கு, தெரியும் உங்களுக்கு. அதை நான் சொல்ல விரும்பல. இப்போ சீமானோட வீட்டுல பார்த்தோம்னா சைமன்றாங்க, அவங்களுடைய அப்பா பேரு கிறிஸ்துவ பேர் இருக்கு. ஏன் உங்களை அடையாளப்படுத்த மாட்டேங்குது? காரணம் செபாஸ்டின் என்ற அவருடைய தந்தையை பேரை செந்தமிழன் இவர் மாத்துறாரு. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்காங்க, அவரு தமிழ் ஈழ அரசியல்ல இருக்காரு. சரிப்பா, 2 பேரும் கோஇன்சிடென்ஸ். பாரிசாலன். மேலும் ஜோவானியின் குலதெய்வம் என்பது வேளாங்கண்ணி மாதாதான் என்பதையும் அவர்களே சொன்னார்கள். ஆக இந்த பெண் தெலுங்கர் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் என்பதும் பெயரை பார்த்தாலே புரிகிறது. யோவான், ஜோவானி என்ற பெயர்கள் ஜான் எனும் சிவனை குறித்த ஹீப்ரூ பெயர்கள்தான். மகளும் தந்தையுமான இவர்கள் இந்திய கருப்பு யூதர்கள் என்ற வகையிலும் அடங்கலாம். பாரிசாலனோட ஒய்ஃபு கிறிஸ்டின், ஒரே கம்யூனிட்டி தான், ஆனா கிறிஸ்டின். ஓகேவா? உங்களுக்கு ஒரு லைனைஸ் புரியுதா? விஜய் தமிழ் தேசிய முருகன், திராவிட முருகன், அவரும் கிறிஸ்டின். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஏன் தமிழர்களுடைய ஆக்கத்தையும் தமிழர்களுடைய எழுச்சிக்கும் ஏன் இந்த கிறிஸ்துவருடைய பங்கு அதிகமா இருக்கு? ஒரே கேள்விதான். ஏன் இந்துக்கள் கிடையாதா? ஏன் முஸ்லீம்கள் கிடையாதா? அதையும் கிறிஸ்துவர் இருக்காங்க. இப்போ மாத்தி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க பாதி அவங்க பாதி அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. யூனிக்கா நீங்க தேடினீங்கன்னா இந்த கிறிஸ்துவருடைய கனெக்ஷன் இல்லாம இங்க ஒரு பொலிட்டிஷனே இல்லை. அதை நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லையே. ஏன்? இது நீ கேட்டனால எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியும். பிரிட்டிஷ்காரங்க வந்தான், சுதந்திரம் கொடுத்துட்டு போனான். சுதந்திரம் எப்படி ஈஸியாக தானே கொடுத்துட்டு போனான். அதாவது நம்மளாம் கஷ்டப்பட்டோம், ஆனால் எப்படி கொடுத்துட்டு போனோம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி காந்திஜிக்காக கொடுத்தாங்க. அதுக்கு யாரை கொடுத்தீங்க? நேதாஜியை கொடுத்தீங்க. நேதாஜி என்ன சொன்னாரு? விடுதலைன்றது போராடி வாங்குறதுடா, சண்டை போட்டு வாங்குறது, அதாவது அவன்கிட்ட இருந்து நம்ம கெஞ்சி வாங்குறது கிடையாது அப்படின்னு சொன்னார். நியாயமா இல்லையா? கெஞ்சி கெதறி ஒருத்தவன்கிட்ட வாங்குறோம்னா அப்போ எனக்கு புரியல. அப்படியே காலில் விழுந்து வாங்குறோம்னா சும்மா கொடுத்துட்டு போயிருப்பானா? அவன் கொடுத்த மெக்காலை கல்விக் கொள்கை இன்ன வரைக்கும் இருக்கு. அவன் கொடுத்த சிஸ்டம்
அரசியலமைப்பு கட்டமைப்பு எல்லாமே அவன் கொடுத்து கை காட்டி விட்ட போனது தான் இன்ன வரைக்கும் இருக்கு. அப்போ அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம், இங்க இருக்க அரச குடும்பங்கள்லாம் விரட்டுறதுக்கான காரணம், ஒரு கட்டத்துக்கு மேல இந்த அரசர்கள்லாம் அவங்களுடைய இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் தப்பா இருக்கு. ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய சிஸ்டத்தை அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. மனிதர்கள் விரக்தி அடைவாங்க. இப்போ எப்படி டிஎம்கே பார்த்து விரக்தி அடைகிறீங்க, இந்த ஆட்சி போய் தொலைஞ்சா போகுதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மன்னர்களுடைய அதிருப்தி வருது. அந்த அதிருப்தி ஒட்டுமொத்தமாகவே இந்த மன்னர்கள் மேலே வருது. இவங்க மட்டும் நல்லா பல்லாக்கில் போயிட்டு இருக்காங்க, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமேன்னு மக்கள் மத்தியில் பரவாயில்ல வந்துருச்சு. இது புரட்சியாக உருவாச்சுன்னா மக்கள் புரட்சியாக மாறி மன்னர்கள் குணத்து குடும்பத்தையும் மன்னர்கள் வம்சத்தை அழிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் கலவர யுத்தம்னு ஒன்று. இதை பற்றி ஒன்று பெருசாக இருக்காது. மெயின் மேட்டரை முடிச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்றது அவங்க நல்லாவே தெரியுது. அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஜெயின் கவர்னேஷன் அந்த பெரிய பெரிய டீம்ல இருக்கல நாகர்களோட டீம் மூவ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோமலைகள்லாம் அகற்றிடணும், டெமோக்ரஸின்னு ஒரு புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி டெமோக்ரஸியை கொண்டு வராங்க. டெமோக்ரஸியை கொண்டு வரும்போது மன்னராட்சியெலாம் கவிழ்க்கிறாங்க. எங்கள் நாட்டிலாம் மன்னர்கள் ஆட்சி பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் உள்ள இறங்கி எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. பிரிட்டிஷ் ஏன் அவ்வளோ டாமினேஷனாக இருக்குது? கோகின வைரம் அவர் தலையில் மாட்டிட்டு இப்போ பல வேலைகள் பற்றினார். அது ஒரு ஆற்றலில் மிக்க ஒரு விஷயம். அவங்களோட எண்ண அலைகளை வைப்ரேட்னு ஆகும். அது வேற மாதிரி ஒரு கணக்கு. அது சயின்டிஃபிக்ஸ் தான். அது வந்து இது மாய மந்திரம்லாம் கிடையாது, சயின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்து பல வேலைகள் பார்த்து மன்னராட்சியெல்லாம் கவுத்துருச்சு, எல்லா மன்னர்களையும் போட்டு தெளிவிச்சு அவங்க ஆட்சி கொண்டு வந்து டெமோக்ரஸி கொடுத்துட்டாங்க. நாம வாழ்ந்த வாழ்க்கையை அடிமைப்படுத்துறாங்க, எங்களுக்கு வேணான்னு சொன்னோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இங்கே தானே ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் பேசுறது எண்டிங்கில் உனக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி போராடணும், எல்லா வேலையும் பார்த்தோம். ஆனால் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, அவன் போன பிறகு அவன் கொடுத்ததை வச்சு தான் இன்ன வரைக்கும் நம்ம இந்தியா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போனானா, இல்லை இங்கே இருக்கிறவங்கள நீ பார்த்துக்க, இல்லைன்னா திருப்பி வந்துடும் பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணும் இந்த ஆட்சி ஆளு கிரவுண்டை வச்சுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் மாற்றவே கூடாது, இது இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீ ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனா கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆக போகுது. அப்படியே தானே இருக்குது சிஸ்டம், மாறவே இல்லையே, எதுவுமே அப்டேட் கொடுக்கலையே. புரியுதா உங்களுக்கு? இந்தியாவே இன்னமும் பிரிட்டிஷோட அந்த கணக்கில் தான் இருக்குன்னா அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க யாரு? அவங்க என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க? கிறிஸ்டினிட்டி தானே. இப்போ சவுத் இந்தியாவுக்கு வா, ஸ்டாலின் யாரு? ஸ்டாலினோட அவங்க லாபி யாரு? அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நான்லாம் டைரெக்டாகவே கிறிஸ்தவன்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு வார்த்தைலாம் பார்த்துருப்பீங்க. மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன், அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். சரி, அவங்க விட்டுருங்க, பேசவே வேணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், சீமான், பாரிசாலன், விடுதலை புலி பிரபாகரன், அப்புறம் என்ன யாராவது சொன்னேன், விஜய், இவங்க எல்லாருமே அந்த கிறிஸ்துவ லாபியோட ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு இடத்துல விட்ட குறை தொட்ட குறை கிறிஸ்துவத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. நான் அந்த மதத்துக்காகவோ இதுக்காகவோ நான் பேசலை. எந்த மதத்துக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் நான் எதிரானவன் கிடையாது. ஆனால் ஒரு சில லாபிகள் இந்த நல்ல விஷயம் தான் சொல்றாங்க, கிறிஸ்துவத்துல எல்லாம் அன்பையும் போதிங்க அப்படிதான் சொல்றாங்க, நான் தப்பா சொல்லல. ஆனால் அவங்க உள்ள ஒரு லாபி இருக்கா இல்லையா? பிரிட்டிஷ்காரங்களும் வந்து ஆண்டான், கிறிஸ்துவ தலைமை எடுத்து இயேசு ஏற்றுக்கிட்டவங்க தானே இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணான். ஸோ அப்போ அது உண்மையை பேசுறதுல என்ன குறை? அதை தான் நான் சொல்கிறேன். இதை இப்போ நான் காட்டக்கூடிய வீடியோஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அடுத்த வருஷம் போப்பாண்டவர் நம்ம ஊருக்கு வராராம். போப்பாண்டவர் யாருன்னு தெரியுமில்ல? இந்த மெரினால இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ண போறாங்க. நம்ம ஊரையும் சேர்த்துக்கிட்டு 800 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதற்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை, அதற்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை, இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்து செயல்படுறோம். உண்மையும் நேர்மையும் இருக்கனால எல்லாமே நன்மையாக நடக்குங்கிற அடிப்படையில் நம்ம செயல்பட போகிறோம். கிருபை தானே சொல்லுவீங்க நீங்க. இப்ப கிருபைன்னு சொல்றீங்கன்னா இங்கிட்டு கோர்த்துல பாப்பாரு ஆளு, அவங்க ஒய்ஃபை பற்றி ஏதோ சொல்கிறாரு, கிருபைன்னு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் நம்மளுடைய யார் ஜோசப் இருப்பாப்ல, ஜோசப் விஜயா, அவர் பேர் விஜய், ஆக்டர் விஜய். ஸோ அவர் வந்து இப்படி தான் நிற்பார் கையை வச்சுக்கிட்டு. அது சிம்பாலிசம்னு சொன்னோம்னா நீ ஏற்றுக்க மாட்டீங்க, மிஷினரிஸ் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. கீழே பார்த்தா அமெரிக்கா தெரியும், மேலே பார்த்தா ஆப்பிரிக்கா தெரியும். கோட் வேர்ட் அக்செப்டட், தேங்க்யூ. இப்போ இந்த இயக்கத்துக்கு வாங்க. கோட் வேர்ட் பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த இயக்கத்தை பற்றி பேசுவோம். கோ படம்னு ஒரு படம் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. தயவுசெய்து கோன்ற ஒரு படத்தை தயவுசெய்து ரிப்பீட் ஆகுதுற பாருங்கள். பாரிசாலனை அந்த விடுதலை சிறைகள் லீடர் இருக்கானுங்க, அந்த லீடரை மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இவங்க இயக்கம் கூட்டினா இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இவங்க என்ன முன்னெடுப்பு எடுக்கிறானுன்றது ஓரளவுக்கு புரியும். அந்த படத்தில் இருக்க அப்படியே நடக்குமான்னு கிடையாது, அந்த படம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த படத்தை ஒரு பாருங்கள். இப்போ நான் போடுற கிளிப்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு இன்னமும் ஒரு தகவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் லிங்க்னு சொல்லிட்டு எல்ஐசின்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பேரை மாற்றினாங்க, எல்ஐகேன்னு சொல்லி லவ் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதோ ஒன்று அது படத்தை வந்துருச்சு. எல்ஐசி இது ஒன்று சொல்லுங்க பார்த்துக்கோம். எல்ஐகே. நாம ஓதப்பட்டது போதாதுன்னு இவங்களும் ஓதப்பட வந்திருக்காங்க. எலெக்ஷன் நிக்கணுமா அவங்க கூட? யாராருக்கெல்லாம் அவர்களோட குடி அடையாளம் தேவை என்று கருதுகிறீர்களோ போட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களோட அடையாளங்களில் ஒன்று. அதுல எனக்கு எந்த வித மாற்றம் இல்லை. ஆனா அனைத்து தமிழனும் சமம்ங்கிற கோட்பாட்டுல இருந்து மாறக்கூடாது. எங்க இயக்கத்தை மதிச்சு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிஆர்ல ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தேன். தனது இயக்கம் 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பேர் 3-4 தடவை மாற்றிட்டாங்க போல. முதல் எல்ஐசின்னு தான் பேர் வந்துச்சு. ஸோ அந்த லைக்ன்ற ஒரு ஆப் மாதிரி ஒரு டிஜிட்டல் இயராக கொண்டு போகிறானுங்க. அந்த படத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இது ஒரு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸை கொஞ்சம் கவனிச்சுவாங்களேன். உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 ஆகுது. 2040 இருக்கோமா? 2040 காலகட்டத்துக்கு போயிட்டானுங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் இயராக்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஏயோட அப்டேட் வெர்ஷன் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. அது சென்னை தான். சென்னை இப்படி தான் இருக்க போதான். சென்னையே இருக்காது. எப்படி புழுவுறாங்க பாருங்க. சென்னையே இருக்காது. 2050 சென்னைன்னு ஒரு இடமே இருக்காது. என்னத்தை உருட்டுறாங்க பாருங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சர் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் ஓகே. அங்கே மேலே பாருங்க, கேஜிஎஃப் மிஷின் இம்பாசிபிள் 14 நடிச்சிட்டு இருக்கான். சும்மா ஒரு கட் பண்ணிக்காங்க. விஜயகாந்தே பிரைம் மினிஸ்டர் ஆகிற மாதிரி நம்ம இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் நடத்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இப்போது 2040ன்ற ஒரு கேட்டகரி. அந்த கிளைமேக்டை பாருங்களேன். சென்னை கிளைமேக்ட் 29 டிகிரி செல்சியஸ், அதாவது 29 டிகிரி தான் இருக்கா. சென்னைன்றது வெப்பமயமான ஏரியா, ஆனால் கூலிங் பிளேஸாக மாறி இருக்கு பாருங்க. ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். ரோபோ சொல்லுது இல்லாத ஒன்று தேடிட்டு இருக்கான். லவ், உண்மையான லவ்வை தேடிட்டு இருக்கான். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் லவ் இருந்தில்ல, அதை தேடிட்டு இருக்கான் 2040. சரி, ஓகே. இப்படி ஒரு விஷயத்த பாருங்க. லவ்ன்றது உணர்ச்சி, மனிதனுடைய உணர்ச்சியை வச்சு தான் பல கட்டமைப்பு இருக்கு. பயம், ஆசை, இந்த 2 விஷயம்தான் மெயின் மேட்ரு. ஓகே, ஆசைன்றது லவ் வந்துடும் இல்லை. ஸோ அதை பார்க்குறாங்க. அவங்க கொண்டு வர கொடையில் பார்த்தீங்கன்னா 26 டிகிரியும் கட்டுது. முதல் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே 29, 26. அந்த 2 பிரிச்சிங்கன்னா 11, 9. இங்கே 11, 6. இதை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா திருப்பி போட்டிங்கன்னா 9, 11 வரும். 6, 11 வருதுல்ல, அதாவது 2, 6 இருக்குல்ல. அப்போது அப்படியே திருப்பி பண்ணால் 9, 2 வரும். 92 வரும். அந்த 2 பிரிச்சிங்கன்னா 11 வரும். 2 ஒன்றா வரும். 9, 11, 11, 9. ஸோ சிம்பிளான மேட்ரு. மெயின் மேட்ரை கட்டிட்டானுங்களா? இதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த 11, 9, 9, 11 ரொம்ப மெயின் மேட்ரு. விட்டுறாதீங்க. அதை பற்றி டீட்டெயில் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி தேடி தெரிஞ்சுங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் அண்ணன் இந்த சேட்டிங் பண்ணுறதுக்கு ரோட்டில் நடந்து போகிறப்ப சேட்டிங் பண்ணிட்டே நடப்பாங்கல்ல. சேட்டிங் பண்ணுறது நடந்து போகிறதுக்கே ஒரு ரோடு கிரியேட் பண்ணுறாங்களாம். நாகரிக கட்டமைப்பு, அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அவன் என்ன செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆப் மூலியமாக தான் லவ்வே பண்ணுவானுங்களாம். அதாவது மேட்ரிமோனி மாதிரி இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி போகிறது எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ சேட் பண்ணிகிட்டே நடக்கிறதுக்கு ஒரு ஏரியா உருவாக்குறாங்க. மனிதர்கள் சிந்திச்சு செயல்பட்டு வேறு லெவலில் இருக்காங்கன்றதை காட்டலை. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டாமினேஷன், இந்த என்வரான்மெண்ட் இருக்குல்ல, மனிதர்களுடைய மூளை டம்மியாகி அழிவு பாதைக்கு போய் டெக்னாலஜியை நம்பி மட்டுமே வாழ்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க. ஜாம்பி கூட்டத்தை உருவாக்குறான்றது எவ்வளோ அழகாக சிம்பிளாக காட்டிட்டு போகிறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அனிருத்தான பேசுகிறேன். என்ன பண்ணுறாங்க? 189வது படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. யாரு? ரஜினி. சாகர வரைக்கும் ஒரு படம் நடிச்சுட்டு போய் சேர்ந்துருவார் போல. 189, இப்போ 171 தான் போயிருக்கு. 2040 வரைக்கும் நடிப்பார் அவர் படத்தில். அப்போ 20 தான் நடிப்பாப்புல. அப்போ என்ன தெரிஞ்சு உங்கள் பேத்தி யாராச்சும் வருவாங்க, அதை நடிச்சிட்டு பேத்தி தான் நடிச்சிட்டு இருக்காரு. உண்மையான லவ் தேடுறான்ற இது முக்கியமான மேட்ரு. கோலிவுட் நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரிஞ்சிடுச்சுல? ஹாலிவுட்டு இங்கே கோலிவுட்டாக வரப்போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஹாலிவுட்னு ஒன்று இருக்குல்ல, ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி இங்கே வரப்போகுதுன்னு சொன்னோம். டெக்னாலஜி வைஸாக எல்லாமே மாறிட்டு இருக்கானுங்க. உண்மையிலே மாறதான் போகுது. ஹாலிவுட் கூட வர மாறிட்டு அமெரிக்காவே எவ்வளோ போகுது. அப்புறம் எப்படி இங்கே அமெரிக்கா அடுத்த அமெரிக்காவை தமிழ்நாடு, சவுத் இந்தியா தான் இருக்க போகுது. அப்போ என்ன நடக்கும்? கோலிவுட் தானே அடுத்த ஹாலிவுட்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த கோலிவுட்டு கருமண்டா ஹாலிவுட்டு கோலிவுட்டாக மாறப்போகுது. அதுக்காக தான் அந்த ஹாலிவுட்டுன்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃபிலிம் சிட்டி மாதிரி, அந்த இதை இப்போ கோலிவுட்டுன்னு போட்டிருக்காங்க. அதில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சும்மா ரெஃபரன்ஸுக்காக எடுத்திருக்காங்கன்ற சிம்பாலிசம். கோலிவுட்டு காலி. புதுசாக இப்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் வர ஆரம்பிக்கும். இனிமேல் வேறு பழைய டிக்கெட்லாம் அழுத்தி முடிச்சு விட்ருவாங்க. புதுசாக ஒரு ஜென்ரேஷன் உருவாகும். படங்கள் டெக்னாலஜி வைஸாக படங்களோட அப்டேட், அது ஹாலிவுட் படம்லாம் பார்ப்பீங்கல்ல, அந்த லெவலுக்கு மாற ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் சாதாரணமாக வரதில்லை, அவன் கொடுக்கறது. இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? எல்லாமே வணிகம் தானே.
இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் சும்மா இருப்பானா சூரியன் பேர் பார்த்தீங்கன்னா சூரியன், எங்கள் அண்ணன் சூரியன் சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜியோட ஒரு ராஜா மாதிரி ஒரு காட்டுறாங்க. அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான் ஒட்டுமொத்தமாக. இந்த லவ்வுக்கு எதிராக ஒரு தண்ணிக்கான் லவ் அவன் தான் ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கிறான். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிறான் லவ் அப்படின்ற மாதிரி விஷயத்த ஆரம்பிக்கிறான். லவ் இன்சூரன்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா டம்மி விஷயம், ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இப்போ பார்க்க போகிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2040 எவ்வளோ ஹைலி இருக்கு பாருங்களேன். இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். டோனி ஸ்டார் கூட ரூம் இருக்கும்ல, டோனி ஸ்டார் கூட விஞ்ஞான கூட இருக்கும்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஹைலைட் மெத்ததான் ஒத்துக்கிறேன். என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காதுண்ணா, அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் தானே ரூல் பண்ண போகுது அப்படியும். அதில் எங்கிட்டு போய் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க போகுது, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு போகிறோம். அவ்வளோ ஹைலைட் டெக்னாலஜி. எந்த ஹாஸ்பிட்டல் டைட்டில் போயிருந்தேன், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். ஏன் நான் இப்போ சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? ராஜீவ் காந்தின்ற ஒரு மேட்டர் இப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து இப்போ பேசினார். ராகுல் காந்தி அவரோட மீட்டிங் போகும்போது வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே, நார்த் இந்தியாவில் போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களை என்னுடைய தம்பி அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ராகுல் காந்தி அவர்களே உடன்பிறப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ராகுல் காந்தி அவர்களேன்னு சொல்றதை விட்டுவிட்டு ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டாரு. இது தெரியாம சொன்ன மாதிரி யாருக்கு? சரியானமா சொன்ன மாதிரி இல்லை, எனக்கு கோட்வேர்டு கொடுத்த மாதிரி தெரியுது. ராஜீவ் காந்தி என்னன்னாரு கோட்வேர்டு. ஸோ அதை கொடுத்துருக்காருன்னு தோணுது எனக்கு. சும்மா ஜஸ்ட் அவர் ஏன் மாற்றி சொல்லணும், அவசியமே இல்லையே. அப்புறம் திருப்பி ராகுல் காந்தின்னு எடிட் பண்ணி விட்டணும். செப்டம்பர் 5 இப்போ இந்த செப்டம்பர் 5 பற்றி நம்ம நேற்று முன்னாடி பேசியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இந்த செப்டம்பர் 5 பற்றி இப்போ பேசுறதுக்கான காரணம் என்ன, 1920 கிங்டம்னு ஒரு படம் இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம அரசாங்கத்தை பற்றி ராஜ்யத்தை பற்றி பேசணும். கிங்டம்னு ஒரு படம். கிங்டம் படத்தோட இன்ட்ரோ என்ன, 1920ஆம் ஆண்டு. அது என்ன ஏரியா சொல்றாங்க, அந்த ஏரியா பேர் தான் ஸ்ரீகோகுலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஸ்ரீகோகுலம்ன்ற ஏரியாவில் பிரிட்டிஷ்காரங்க, இந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த வெள்ளைக்காரங்க தான் அந்த மலைக்குள்ள இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை கைப்பற்ற பார்க்குறாங்க. ஏன்னா அங்குள்ள கோல்டு இருக்கு. அவதார் படம், அங்கே பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. வானத்திலிருந்து வந்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி தானே. ஸோ கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்க மைனிங் எடுக்கிறதுக்காக, அங்கே கிடைக்கிற தாது பொருட்கள் எடுக்கிறதுக்காக அந்த மக்கள் பழங்குடி மக்களை போட்டு தள்ளி அந்த மலையை குடஞ்சு உள்ள எடுப்பாங்க. சிம்பிள், சேம் கான்செப்டா இருக்கா? உலகம் முழுக்க இருக்க எல்லாத்துலேயுமே இந்த சேம் கான்செப்டா தான் இருக்கும். வணிகம், எல்லா இடத்துலையும் வணிகம் தான். ஓகே, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னா, இந்த படத்தை இப்போ வந்து ஆரம்பிக்கிறா செப்டம்பர் 5 தான் அந்த காந்திஜி அவங்களாம் சேர்ந்து முஸ்லீம்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. துவங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 5. நபிகள் இப்போ ரீசெண்டாக முஸ்லீம்களுக்கு ஒரு திருவிழா வரப்போகுது, மிலாடி நபின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிலாடி நபி வந்து செப்டம்பர் 5 தான் வரப்போகுது. இந்த இயக்கம் எப்போ 1920 செப்டம்பர் 5 தான் அந்த இயக்கமே உருவாக்குறாங்க. முஸ்லீம்களுக்காக ஒரு இயக்கம் மாதிரி உருவாக்குறாங்க. காந்திஜி ஹிந்து, முஸ்லீமுக்காக ஒரு இயக்கம் உருவாக்குறாரு. இவர் இருக்கார்ல பாரிசாலன் இப்போ ஒரு இயக்கம் உருவாக்குறாங்க, கிறிஸ்துவ பின்புலம் கூட. ஸ்ரீலங்காவுக்கும் அந்த விஜயன் வந்த வருகை இருக்குல்ல, அதை காட்டுறது தான் அந்த ஸ்ரீகோகுலம்ன்றத வந்து தான் ஸ்ரீலங்கத்தை கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ ஓப்பனாக தான் சொல்லியிருக்கானுங்க. அப்புறம் 70 வருஷம் கடந்துருச்சு கிங்டம் படத்தை இன்ட்ரோல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1991 ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீகோகுலம், ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீலங்கா. ஓகே, எல்லாமே ஸ்ரீயா இருக்கு, என்னன்னு தெரியல. அங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல என்ன நடந்துச்சு 1991? எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மோடி இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, முதலமைச்சர் ஐயா அவருடைய ஒரு பேர் சொன்னார்ல, அந்த பேரு தான் நினைக்கிறேன் சம்திங். இப்போ அந்த மேப் பாருங்க, தெலுங்கானா இது எங்க ஹைதராபாத்ல நடக்குது. தெலுங்கானா பக்கத்துல அந்த ஸ்ரீகோகுலத்துக்கும் ஹைதராபாத்துக்கும் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. விஜய் தேவர்கொண்டா, விஜயன் அங்கே ஸ்ரீகோகுலத்துல இருந்து, அதாவது சிம்மவாகு அப்படின்ற ஒரு ஏரியால இருந்து வந்தவன் ஸ்ரீகோகுலம் ஆக்கி வச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்தவன் தான் சிங்கள இனத்தை உருவாக்கணுன்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறப்ப தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். எனக்கு படத்தை பற்றி பேசுகிறோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நான் சின்னதாக முடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட எவால்பரேட் பண்ணி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணி சொல்கிறேன், இல்லைனா ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். ஸ்ரீகோகுலத்துல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன விஜயனை பற்றி தான் விஜய் தேவர்கொண்டா நடிச்ச இந்த கிங்டம் படம் சொல்ல வருது. உங்களுக்கு இப்போ நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறேன்றது புரியுதா? இதான் மேட்ரு. விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும், அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை, இயல்பாக நடக்கிறது கிடையாது.
கவர்மெண்டோ அத்தாரிட்டியோ இல்லை நமக்கு மீறிய சக்திகளோ இங்கே நடக்கிறது எதுவுமே இயற்கை கிடையாது, எல்லாம் ப்ரீ பிளான்டு அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இது புரிஞ்சாலே நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க எவ்வளவு மெனக்கட்டுறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஏன் இப்படி மெனக்கடணும், அப்படி என்ன மனிதர்களை கட்டுப்படுத்தி என்னதான் பண்ண போறாங்கன்ற விஷயம் ஓப்பன் ஆயிரும். அப்போ நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குன்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஏலியன்ஸை பத்தி பேச வேண்டியிருக்கு, நம்ம அதுக்கு ஒரு தனி வீடியோவை பேசுவோம். ஏலியன்ஸ் பத்தி பேசணும். இந்த ரீசெண்டா ஏலியன் வரப்போது சொல்றாங்க இல்லை, இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஏதாவது வீடியோ போடணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சார்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். நம்புங்க, தமிழுக்காக பேசுறவங்க நம்புங்க, நம்ப வேணாம்னு சொல்லல. அவனுடைய நோக்கம், அவன் பின்புலம், அவனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்புங்க. காலமா பல்லாயிரம் ஆண்டுகளா ஏமாற்றத்தின் மூலியமாகவும் வெள்ளந்தியான விஷயத்தினாலையும் வெகுளித்தனத்தினாலையும் தான் ஏமாந்துருக்கோம். விழிப்புணர்வு மிக மிக அவசியம். புரிஞ்சுக்கோங்க, விழிச்சுக்கோங்க, உடைச்சுக்கோங்க.